மக்களே, அடிக்கடி ஒரு பதிவு நான் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா திடீர்னு எல்லாத்தையும் மறந்து போயிடுறீங்க. நம்மளோட இந்த ஹெர்பல் ஆயில் மட்டும்தான் ரெகுலர் ஆயில். அதாவது டெய்லி தேங்காய் எண்ணெய் தலைக்கி வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க டெய்லி ரெகுலர் ஆயிலாவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பொடுகு எண்ணெய் ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலும் லைஸ் ஆயிலும் ரெகுலர் ஆயில் கிடையாது. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களுக்கு தாங்க பேன் என்ன எல்லா விளக்கங்களும் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பேன் போச்சாமா விசாரிச்சா, இல்லை மேடம், என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஏம்மா எப்படிம்மா யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால், ரெகுலர் ஆயில் மாதிரி தலைக்கு வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெறும் தலை மட்டும் சீவிட்டு இருந்துருக்குறாங்க. ஏம்மா நான் சொன்னதெல்லாம் என்னம்மா ஆச்சுன்னா, ஐயோ அப்படியா மேடம், தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. வாரத்தில் ஒரு நாள் பேன் என்ன உங்கள் நெத்தியில் ஒழுகணும். அப்போனா எந்த அளவுக்கு ஆயில் வைக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஆயில் வச்சு 5 மணி நேரம் தலையில் இருக்கணும். அப்போதான் கசப்புல பெயின்ஸ் ஆகும். அவ்வளோ ஆயில் போட்டால் அப்போ எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும்? அந்த வாஷ் பண்ணுறதுலேயே பெயின் செத்து ஓடி போயிடும். சரிங்களா? அந்த ஈரெல்லாம் செத்து வெடித்து முடியில் ஒட்டி இருக்கும். அதை நம்ம ஈர்கோழி வச்சு தான் எடுக்கணும். இது வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் கிடையாது. போட்ட உடனே உங்களுக்கு மேஜிக் மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நம்மளோட கிளீனினஸ், சீப்பு, சோப்பு, துண்டு, அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவரு, பெட்டு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டெய்லியுமே மெயின்டைன் பண்ணணும். க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். முடிஞ்சால் வேக்யூம் போடுங்க, வெயிலில் போட்டு எடுங்க. தனித்தனி சீப்பு, தனித்தனி டவல், தனித்தனி பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். என்னதான் இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணாலுமே ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் கொண்டு வருவாங்க, க்ளீன் பண்ணுவோம் கொண்டு வருவாங்க. அது நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். புக்கிங் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸ்டே ஹெல்தி.